ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. அது என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானுன்னு இல்லை, எங்கள் தங்களான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு. அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோமணம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், will I be able to carry it off, என்னால் அதை செயல்படுத்த முடியுமா? இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு எங்கள் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்கிறேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணல. நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்பி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல, சார் நல்லா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனாலும் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்குறாங்களா, இன்னும் என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டு வா இது அது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. போக அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துக்கிட்டது. எப்படி இந்த சினிமா பார்க்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்க எல்லாரும் இழுத்து கொண்டு போனார் எங்க கையை பிடிச்சி. ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது. நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை, ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட். கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலால ஆரம்பிச்சு இப்போ நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டர் இப்போ மணி சாரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ண, சங்கர் சாரோட வேற ஒரு, ஹரியோட, தரணியோட. பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித், அப்புறம் நம்ம தரணி, இப்போ ஆனந்த் வரைக்கும்
ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், நாங்க இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய் அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்க படத்துல நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்யற போது ஒரு சேர்ந்து செய்யற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கொடுத்தீங்களா, தேங்க்யூ. I'll never forget that, Ranjit. It's